ராத்திரி சரியா 7:30 மணி இருக்கும். பீட்சா கார்னர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருந்த விக்கி ஏதோ ஆழ்ந்த யோசனையில மூழ்கி போயிருந்தான். என்னால் நம்பவே முடியலை. சுனைனா என்கிட்ட என்னோட வாழ்நாள் முழுக்க கூடவே இருக்கன்னு சொல்லிட்டு என்னோட நிலைமை மோசமான உடனே எங்கே தான் போனானே தெரியலையே. நான் இந்த டெலிவரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தான், ஆனால் என்னால் இதை வச்சுக்கிட்டு நிறைய நாள் சர்வை பண்ண முடியும்னு தோணலையே. அப்பதான் அவனுக்கு எதிர்க்க இருந்த டெலிஃபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அவன் அந்த ரிசீவரை எடுத்து தன்னோட காதில் வச்சான். ஹலோ, திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் பீஸா கார்னர். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணணும்? சார், நான் சுமித்ரா பேசுகிறேன். எனக்கு ஒரு சீஸ் பஸ் பீட்சா வேணும். ஓகே மேம், உங்களோட அட்ரஸை சொல்லுங்கள், நான் இப்போவே எடுத்துகிட்டு வரேன். பிளாக் ஃபாரஸ்ட், பங்களா நம்பர் 56. பிளாக் ஃபாரஸ்டா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், எனக்கு ரொம்பவே பசிக்குது. விக்கி அவங்களுக்கான பீட்சாவை பேக் பண்ணான். அதுக்கப்புறம் தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டை நோக்கி போக ஆரம்பித்தான். பிளாக் ஃபாரஸ்ட் பேர் கேட்கும்போது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வேலைன்னு வந்துட்டா போய் தானே ஆகணும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டிரைவ் பண்ணதுக்கப்புறம் அவன் ஒரு திருப்பத்துக்கிட்ட போனான். அப்போ தன்னோட பைக் நின்று போச்சு. ஷிட், இப்போது இதுக்கு என்ன ஆச்சு? இப்போ இது ஒரு பிரச்சனையா? இன்னும் 10 நிமிஷத்தில் பீஸா டெலிவரி பண்ணணுமே. இப்போ பைக்கும் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆபத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அட நவீன், நீயா? ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நீ பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், அதனால தான் இங்கேயே வண்டியை நிறுத்திட்டேன். அதான் கேட்டல, இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த ஆர்டரை உடனே பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். கஸ்டமர் ஒரு லேடி. லேட் பண்ணிட்டேன்னா அப்புறம் அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டாகணும். ஓஹோ, ஒருவேளை அவங்க லேடினா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேனே. ரிட்டர்ன் வரும்போது நம்ம கூட சேர்த்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரலாம். என்ன சொல்கிற? விக்கி ரொம்பலாம் யோசிக்காம அப்புறம் தன்னோட பைக்கை அந்த காட்டிலே பார்க் பண்ணிட்டு அவன் நவீனோட பைக்கில் புறப்பட்டு போனான். கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரும் பிளாக் ஃபாரஸ்ட் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 புறமும் அடர்ந்த காடு மட்டும்தான் தெரிஞ்சது. அங்கே எந்த ஒரு வீடும் இல்லை, எந்த ஒரு குடிசையும் கிடையாது. ஏய், இன்னும் என்கிட்ட 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இது வரைக்கும் ஒரு வீடு கூட கண்ணுக்கு தெரியல. சீக்கிரம் போயேன். அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ளரையே அவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய பங்களா தெரிஞ்சது. தேங்க் காட். இதுதான் அந்த அட்ரஸ், பங்களா நம்பர் 56. நவீன் வண்டியை பங்களா கேட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சான். அவங்க 2 பேரும் இறங்கி நேராக வீட்டு கதவு கிட்ட போனாங்க. விக்கி காலிங் பெல்ல அடிச்சான். அப்போ ஒரு அழகான பொண்ணு வந்து கதவை திறந்தா. அவ நீல நிறத்துல புடவை கட்டியிருந்தா. அவளை பார்த்ததுமே நவீனோட மனசு அலைப்பாய ஆரம்பிச்சது. இங்க பாருங்க மேம், நான் தான் பீஸா கார்னர் விக்கி. இந்தாங்க உங்களோட ஆர்டர். ரொம்ப நன்றிங்க. அவ பீட்சாவை விக்கியோட கையிலேருந்து வாங்கிக்கிட்டா. அப்புறம் அவ சொன்னா, நான் இப்போவே காசு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே நில்லுங்க. இப்படி சொல்லிட்டு அவ ஒரு ரூம்குள்ளே போனா. டேய், இது பொண்ணு இல்லை, ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியறா. அப்புறம் இவ வீட்டில் தனியாக இருக்கான்னு தோணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லைடா, உனக்கே தெரியும்ல, நான் அந்த மாதிரி கிடையாது. டேய், நீ இந்த வீடை ஒழுங்காக பார்க்கலையா? இவ்வளோ பெரிய வீடு, லாக்கரில் பணமும் நிறையா இருக்கும். நம்ம 2 பேரோட லைஃபே சேஞ்ச் ஆகிடும்டா. அதுக்குள்ளே அந்த பொண்ணு அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா. வாங்கிக்கோங்க. விக்கி அந்த பணத்தை வாங்கினான். அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. ஏன்டா நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்டேன்? எனக்கு எதையும் புரிஞ்சிக்க வேண்டாம். நீ ஏன்டா உளறிட்டு இருக்க? அப்போ தான் விக்கியோட மொபைலுக்கு சுனைனா கிட்டேருந்து மெசேஜ் வந்தது. ஒருவேளை 3 நாளைக்குள்ள உன்னோட வீடை நீ வாங்கலைன்னா, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னா, அப்போது என்ன மறந்துடு. அப்பா என்னோட கல்யாணத்தை அவரோட ஃப்ரெண்டு பையன் கூட ஏற்பாடு பண்ணுறாரு. இந்த மெசேஜை படித்ததும் விக்கிக்கு டென்ஷன் இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்போ 3 நாளில் என்னால் எப்படிடா பணக்காரன் ஆக முடியும்? டேய், 3 நாளில் இல்லை, ஒரே நைட்டில். சரி சொல்லு, உன்னோட பிளான் தான் என்ன? இது தாண்டா விஷயம். இப்போ கேளு. நான் அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே போயிட்டு அவளை கவனிச்சுக்கிறேன். அப்புறம் அதுக்குள்ளே நீ லாக்கரில் போய் எல்லா பணத்தையும் நகைகளையும் எடுத்துகிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் அவளோட கண்ணை நோண்டி அவளை குருடாக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம். அவளால் போலீஸ்க்கு ஹெல்ப் கூட பண்ணவே முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. இங்கே பாரு, அந்த பொண்ணு இப்போவும் ரூமுக்குள்ளே தான் இருக்கா. நான் அங்கே போகிறேன். அப்புறம் நீ போய் லாக்கரை காலி பண்ண. நவீன் தன்னோட கண்களில் வகுற பார்வையோட அந்த பொண்ணோட அறைக்குள்ளே போனான். விக்கி அலமாரி கிட்ட போய் அந்த அலமாரியை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அது ரொம்ப ஈஸியாக திறந்துருச்சு. அடேங்கப்பா, அலமாரியில் லாக் கூட போடாமல் இருக்கே. அவன் அந்த பீரோவில் பார்த்தபோது அதில் நிறைய பணம், காசு, நகைகள்லாம் இருந்தது.
அப்போ அவனுடைய கண்கள் பளீர்னு பளிச்சுது. அட, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? அப்புறம் என்னுடைய அறைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு, தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்காத. நான் ஜஸ்ட் இங்கே உன்னோட பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இங்கேருந்து போயிடுங்க, அப்புறம் நான் போலீஸை கூப்பிடுவேன். அவள் பயந்ததை பார்த்து நவீனுக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு. அவன் மேலே பாயறதுக்கு போனான். அப்போதான் ஒரு அறைக்குள்ளே ஓடி போயிட்டா. இந்த கதவு அதே ரூமில் தான் இருந்தது. நவீன் அவளுக்கு பின்னாடியே ரொம்ப வேகமாக அந்த கதவை நோக்கி உள்ளே போனான். அங்கே பார்த்தா இன்னும் ஒரு பெரிய அறை இருந்தது. இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. அந்த அறைக்குள்ளே போனதுமே நவீன் ரொம்பவே அதிர்ந்து போய் நின்னான். அவங்க பார்த்தபோது 4 ஆட்களோட பிணங்கள் இருந்தது. அவங்க எல்லாருமே பீட்சா கார்னர் டிஷர்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த பிணங்கள்லாம் ரொம்பவே பழசு. அதில் புழுக்கள்லாம் ஊர்ந்துக்கிட்டு இருந்தது. இது என்ன, இவ்வளோ நிறைய சடலங்களா? அப்போதான் அவனுக்கு ஒரு பிசாசோட சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அவன் திரும்பி பார்த்தான். அப்போ கதவு கிட்ட நின்றுட்டு இருந்த சுமித்ரா ரொம்பவே வித்தியாசமான முறையில் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவ தனக்கு பின்னாடி கையில் எதையோ மறைச்சி வச்சிருந்தா. இவங்கெல்லாம் அவங்க தான் உங்கள் 2 பேருக்கும் முன்னாடி ஆர்டர் கொண்டு வந்தவங்க. இதை கேட்டதுமே நவீன் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டான். நீ 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 என்னை பயமுறுத்த முடியாது. நான் ஒரு ஆம்பளை. நான் உன்னை ஈஸியாக கொன்னுடுவேன். அப்பதான் சுமித்ராவோட முகத்துல கோபம் கொந்தளிச்சது. அவளுடைய கண்கள் எல்லாமே செவந்த நிறத்துல மாறுச்சு. அப்புறம் அவளுடைய நகங்கள் நீளமா ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு நவீன் பயத்துல கத்தினா. வா என்னுடைய உயிரே, என்னுடைய ஆவலை தீர்த்து வையேன். இல்லை இல்லை. நவீன் தன்னையே விடுவிச்சுக்க முயற்சி பண்ணான். ஆனா அவளுடைய பிடி ரொம்ப உறுதியா இருந்தது. சுமித்ரா தன்னுடைய இன்னொரு கையில வச்சிருந்த கத்தியை எடுத்து ஓங்கினா. அப்புறம் நவீனோட தோல்ல அந்த கத்தியை சொருகினா. நவீனோட கதறல் சத்தம் விக்கியோட காதுகள்ல கேட்ட உடனே அவன் ரொம்பவே அதிர்ச்சியானான். அவன் உடனே ரொம்ப வேகமா அந்த அறைக்கிட்ட ஓடினான். அந்த அறைக்குள்ள போனதும் அவனுக்கும் அதே கதவு தான் தெரிஞ்சது. இந்த ரூமுக்குள்ள இன்னொரு ரூமா? இப்போ அவன் வேகமா அந்த ரூம்குள்ள நுழைஞ்சான். அந்த ரூம்ல காலடி வச்சதுமே அவன் கால் தடுக்கி கீழே தரையில போய் விழுந்தான். அப்பதான் அவன் வாழ்க்கையோட ரொம்பவே பயங்கரமான ஒரு காட்சியை பார்த்தான். அந்த அறையில 5 பிணங்கள் இருந்தது. அதுல ஒரு பிணம் நவீனோடது. சுமித்ரா பேய் உருவத்துல நவீனோட நெஞ்சில உட்காந்துருந்தா. அவ நவீனோட ஒரு கண்ணை பிடுங்கி தரையில தூக்கி வீசினா. விக்கிக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. அவன் உடம்பு முழுக்க ஷாக் கடிச்சா மாதிரி ஆயிடுச்சு. இவன் என்ன அடைஞ்சு என்னோட கண்ணை பிடுங்கி எறியணும்னு சொன்னால, இப்ப நான் இவனுடைய கண்களையே பிடுங்கி எறிஞ்சிட்டேன். விக்கியோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அவனுக்கு எதுவுமே புரியல. இதுக்கு மேல அவன் என்ன பண்றதுன்னு அவன் அந்த இடத்த விட்டு போகிறதுக்காக மறுபடியும் அந்த கதவை நோக்கி ஓடினான். ஆனா கதவு தானாவே மூடிக்கிச்சு. தருங்க, கதவை தருங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. உன்னோட கடைசி மூச்சை விடுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது இங்க பாக்குறியே, இந்த பிணங்கள் எல்லாமே பீட்சா கார்னரோட டெலிவரி பாய்ஸோடது. இது எல்லாத்தையும் பார்த்து உன் மனசுல எந்த ஒரு கேள்வியும் எழும்பவே இல்லையா? ஆனா நவீன் அந்த கதவை தட்டிக்கிட்டே தான் இருந்தான். ஆனா அந்த கதவை திறந்து விடுறதுக்கு அங்க யாருமே வெளியில இல்லை. அதுக்கப்புறம் சுமித்ரா தானே அவ சொல்ல ஆரம்பிச்சா. சுமித்ராவோட புருஷன் 1 வாரத்துக்கு வெளியில போயிருந்தாரு. அப்ப அவ வீட்டில் தனியா இருந்தா. ஐயோ, தனியா இருக்கிறதுனால குக்கிங் பண்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. பேசாம பீட்சா ஆர்டர் பண்ணுவோம். அவ பீட்சா கார்னருக்கு ஃபோன் போட்டு பீட்சா ஆர்டர் பண்ணா. 1/2 மணி நேரம் கழிச்சு அவ வீட்டு டோர்பெல் அடிச்சுது. அவ கதவை திறந்தா. அங்க எதிர்க்க டெலிவரி பாய் நின்றுட்டு இருந்தான். அவனோட கையில பீட்சா இருந்தது. அவன் அவளை கீழே இருந்து மேலே பார்க்க ஆரம்பிச்சான். கொடுங்க, என்னோட ஆர்டரை கொடுங்க, உங்க பணத்தை வாங்கிக்கோங்க.
அவன் அவளுக்கு பீட்சாவை கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா, நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்களா? எதுக்காக அப்படி கேட்குறீங்க? இவ்வளோ பெரிய வீடு, அப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுமித்ரா அந்த டெலிவரி பாய் முகத்தில் படார்னு கதவை மூடினா. ஆனால் அந்த டெலிவரி பாயோட மனசில் காமங்கிற விஷம் தலைக்கு ஏறிடுச்சு. ராத்திரி 12 மணி இருக்கும். கையில் கோடாரியை எடுத்துக்கிட்டு அவன் திரும்பி வந்தான். அப்புறம் அந்த கோடாரியால் வீட்டு கதவை உடைக்க ஆரம்பிச்சான். யாரது? சுமித்ரா அங்கேருந்து அந்த கதவு கிட்ட ஓடினான். அதுக்குள்ள அந்த கதவு உடைய ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்துட்டா. ஸ்டாப் இட் ப்ளீஸ், யாரது? அப்புறம் ஒரு பயங்கரமான தாக்குதல்ல அந்த கதவு உடைஞ்சது. அப்புறம் அதே டெலிவரி பாய் உள்ள வந்தான். தயவு செஞ்சு கிட்ட வராது, அப்புறம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். அந்த டெலிவரி பாய் சுமித்ரா மேல பாஞ்சி விழுந்தான். அந்த ஆளு என்ன பலாத்காரம் பண்ணான், அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிட்டான். அதை என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அன்னிலிருந்து என் ஆத்மா என்னுடைய வீட்டுக்குள்ளேயே கைதாகி இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், நான் ஒவ்வொருத்தனோட கதையும் முடிக்கணும்னு நினச்சேன். யாரெல்லாம் தனியாக இருக்கிற என்ன அடையணும்னு ஆசைப்படுறானுங்களோ அவனுங்க எல்லாரையும். என்ன மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக இங்கே வரல. ஆனா நீ வந்தது அந்த ராஸ்கல் கூட தானே? அவன் தானே என் கருப்பை பறிக்கணும்னு நினைச்சான். இப்ப நீயும் சாக வேண்டியவன் தான். இப்படி சொல்லிட்டு அவ தரையில இருந்த அந்த கத்தியை எடுத்தா. அப்புறம் விக்கியோட காலில் குத்தினா. அட கடவுளே, என்னை காப்பாத்து. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பான வேலை எதுவும் செய்ய மாட்டேன். விக்கி தரையில விழுந்து எழுந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். நீ கொஞ்சம் உறுதியா தான் இருக்க. சரி விடு, முதல்ல நான் உன்னோட காலை வெட்டுறேன், அதுக்கப்புறம் உன்னை மெதுவா கொல்லுவேன். இப்படி சொல்லிட்டு அவ முன்னாடி வந்தா. யா! வேண்டாம். அப்போதான் விக்கியோட மொபைல் ரிங் ஆச்சு. அப்புறம் அதுல இருந்து ஆஞ்சநேயரோட மந்திரம் ஒலிக்க ஆரம்பிச்சது. நிறுத்து, இத நிறுத்து. அவ தன்னோட காதுகள்ல கைய வச்சுக்கிட்டு விக்கியை விட்டு தூரமா போனா. இப்போ விக்கிக்கும் கொஞ்சம் தைரியம் வந்தது. அவன் பார்த்தபோது அந்த கால் அவனுடைய மம்மிது. அப்புறம் ஹனுமான் மந்திரம் அவனோட ரிங்டோனாக இருந்தது. நொண்டிக்கிட்டே அவன் சுமித்ராவை நோக்கி போக ஆரம்பிச்சான். வேண்டாம், சொன்னா கேளு, என்கிட்ட வராத, அதை நிறுத்து, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். இப்போ உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ விக்கியோட மூளை சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சது. அவன் பார்த்தான், அந்த அறையில் ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது. அது வெளிப்புறமா திறந்திருந்தது. ஜெய் பஜ்ரங்கபலி. இல்ல! விக்கி அந்த ஜன்னல் வழியா வெளியில குதிச்சான். அவனுடைய காலில் கத்தி குத்துப்பட்டிருந்தது. இருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிற பயத்துல அவன் ஓடினான். அப்புறம் அவன் நவீனோட பைக்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்பவும் அவனோட காதுகள்ல அந்த ஆத்மாவோட கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. உன்னால என்னை ஏமாத்த முடியாது. விக்கி ஸ்பீடை அதிகமாக்குனான். அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு கூட அவன் மனசுல தைரியம் இல்லை.